ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை vlogs. இன்றைக்கி vlogல வந்து எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு மலை வந்திருக்கு. அந்த மலையில் ஒரு கோயில் ஒன்று, அழகான கோயில் இருக்குது. அந்த மலைக்கு போகிற வழி வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அதை தான் நம்ம வந்து இந்த vlogல வந்து பார்க்க போகிறோம். இந்த ஒரு கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆலங்குளம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தாங்க இருக்குது. நீங்கள் ஆலங்குளத்துலேருந்து தென்காசிக்கு வரதா இருந்தால் இந்த மலையை வந்து ஸ்பாட் பண்ண முடியும். நீங்கள் கரெக்டாக ஒரு இனியா ஹோட்டல்னு ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்குது. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தாங்க இருக்குது. தென் வந்து நீங்கள் கோயிலோட நுழைவாயிலே பார்த்தாலே நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஈஸியாக. நீங்கள் கூகுள் மேப்பில் போய்ட்டு ஆலங்குளம் மலைக்கோயில் இல்லைன்னா ஆலங்குளம் ராமர் கோயில்னு போட்டிங்கன்னா இந்த ஒரு இடத்துக்கு வந்து போக முடியும். நீங்கள் அந்த ஹைவேஸில் போகும்போதே ஈஸியாக ஸ்பாட் பண்ணுற மாதிரி தான் அந்த ஒரு மலை வந்து இருக்கும். இந்த கோயிலுக்கு போகிற பாதையுமே சூப்பராக இருக்குங்க. இந்த கோயிலுக்கு போகிற பாதையில் வந்து ஒரு சில நேரம் நீங்கள் உங்களுக்கு லக் இருந்தால் மான் வந்து பார்க்கலாம், இல்லை முயல் பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் வந்து மான்லாம் பார்த்ததில்ல, பட் முயல் நிறைய டைம் வந்து ஸ்பாட் பண்ணியிருக்கேன். அப்பப்போ ஒரு சில மயிலும் அந்த இடத்துல கூவிட்டே நிற்கும். அதை பார்க்கும்போது சூப்பராக இருக்கும். ஏன்னா நான் போன டைம் வந்து சாரல் சீசன் டைமாக நான் 2-3 மயிலெலாம் பார்த்தேன். பட் என்னால் கேப்சர் பண்ண முடியலை. அது வந்து நம்மளை பார்த்தாலே ஓடிடுது. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து மலை கோயில் பக்கத்தில் வந்துட்டோம். எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு என்ட்ரன்ஸ் தெரியுது பாருங்கள், இந்த க்ரீன் கலரில். இந்த என்ட்ரன்ஸ்லேருந்து ஒரு கிலோமீட்டர் உள்ளதாங்க நம்ம கோயில் வந்து இருக்குது. நீங்கள் எப்போ மாதிரி தென்காசியில் ஆலங்குளம் சைடில் வந்து விசிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு கோயிலுக்கும் விசிட் பண்ணி பாருங்கள். எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த கோயிலுக்கு போகிற ட்ரெக்கிங் வந்து சூப்பராக இருக்கும். ஏன்னா படி வந்து அவ்வளோவா இருக்காது, கல்லும் சரலும் தான் கிடக்கும். ஸோ அது மேலே தான் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். நல்ல ஒரு ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். மலை வந்து அவ்வளோ ஹைட்லாம் இல்லை, சின்ன மலையாக தான் இருக்கும். நீங்கள் யாராக இருந்தாலும் ஏறி போயிட்டு வந்துடலாம். போன டைமில் நல்லா சாரமலை வந்து அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. லைட்டாக வெயில் அடிக்கும், அப்புறம் சாரமலை பெய்யும், சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா இந்த மாதிரி டைமில் வந்து மலை ஏறும்போது நல்லாயிருக்கும். ஒரு சில நேரம் மிஸ்டெல்லாம் நம்மளை கிராஸ் பண்ணி போவோம், பட் அந்தளவுக்கு இல்லை. லைட்டாக தான் வந்து சாரமலை வந்து பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. தென்காசியில் இருக்க மலை கோயிலே இதுவும் ஒன் ஆஃப் த மலை கோயில் தான் நான் சொல்வேன். ஏன்னா சூப்பராக இருக்கும் இங்கே போகிறது. என்னோட பழைய சேனலை ஃபாலோ பண்ணிட்டுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் வந்து ஒரு விலாக் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன், பட் அந்த விலாகை என்னால் ரெக்கவரி பண்ண முடியலை. அதனால் வந்து நியூ விலாகவே எடுத்துட்டேன். நம்ம வந்து கோப்ரோ வச்சு ஷூட் பண்ண முடியல, ஐஃபோனை வந்து கையிலே பிடிச்சிட்டு தான் போயிட்டுருந்தேன். அதனால் கொஞ்சம் ஷேக்காக தான் இருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க. இதுக்கு அடுத்து ரோடு உள்ளே போகும்போது காடு மாதிரி இருக்கும். ஏன்னா 2 சைடும் வந்து இந்த சதுப்பு நில காடு மாதிரி இருக்குல்ல, அதில் வந்து தண்ணி கிடக்கும். பட் இதில் தண்ணி கிடக்காமல் காடு மாதிரி இருக்கும். போகிறதுக்குமே ரூட்டு நல்லாயிருக்கும். இந்த ரூட்டும் போகலாம், இன்னொரு ரூட்டும் இருக்குது அந்த சைடு. பட் அது வந்து கோவிலில் வந்து திருவிழா நடக்கும்போது அதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் முன்னாடி போகும்போது அந்த ரூட்டு தான் போயிட்டுருந்தோம். இப்போ வந்து இந்த ரூட்லேயுமே நீங்கள் போகலாம். உங்களுக்கே தெரியுதா, என்னோடய லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. காடு மாதிரி இருக்கும் ஃபுல்லாக. அப்பப்போ ஏதாவது ஒரு முயல் வந்து தாவி போயிட்டுருக்கும். இப்போ வந்து பார்க்க முடியலை எதையுமே. ஆனால் மயில் தான் நிறையா நின்று கத்திக்கிட்டு இருந்துச்சு. நீங்கள் கீழே வந்த உடனே நிறையா வந்து சிலைகள் இருக்கும். இது வந்து ராமர் கோயிலுங்கிறதுனால ஆஞ்சநேயர், ராமர், தென் வந்து கிருஷ்ணர், இந்த மாதிரி நிறைய சிலை வந்து இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தாங்க இருக்கும். கீழே வந்து சாமி கும்பிட்டு போங்க. அப்பப்போ இங்கே அன்னதானமும் நடக்குது. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் அதையும் சாப்பிட்டுட்டு நீங்கள் வந்து கோயிலை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். கீழே நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கே சூப்பராக இருக்குங்க. ஏன்னா நிறையா ஸ்டாச்சு வந்து பார்க்க முடியும். இந்த யானை ஸ்டாச்சு, தென் வந்து இந்த யானைக்கு அப்புறம் ஒரு கோயில் இருக்குல்ல, அந்த கோயிலுக்குள்ளே போகும்போது ஆண்கள் வந்து சட்டையை கழட்டிட்டு தான் போகணும். ஸோ அந்த கோயிலை சுற்றி உள்ள தெப்பக்குளம் மாதிரி இருக்கும், அதுவும் சூப்பராக இருக்கும். அதில் வந்து நான் வீடியோ வந்து எடுக்கலை. தென் வந்து இந்த கிருஷ்ணர் சிலை, இதுக்கடுத்து பார்க்கடல் மாதிரி ஒரு சின்னதாக ஸ்விம்மிங் பூல் மாதிரி ஒன்று இருக்கும். அதில் வந்து நிறைய அனிமலாக இருக்கும். ஸோ அந்த ஒரு லொக்கேஷன் வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் இப்போ அந்த கூட்டம் நின்று பார்க்குங்க பாருங்கள், அந்த இடம் தான். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இது பார்க்கவே ரொம்பவே க்யூட்டாக இருக்கும். நிறைய அனிமல் ஸ்டாச்சு வந்து இதில் வச்சுருப்பாங்க. மழை பெய்யும் போது இதிலலாம் தண்ணி நிரம்பி கிடக்கும்போது பார்க்க சூப்பராக இருக்கும். இதில் நீங்கள் ஜஸ்ட்டு 1 டே வந்து இந்த கோயிலுக்கு வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஃபேமிலியோடு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஃபேமிலியோட மலை மேலே ட்ரெக் பண்ணி போகிறதுமே சூப்பராக இருக்குங்க. பார்த்தீங்களா, மலை வந்து குட்டியாக இருக்க மாதிரி தான் இருக்கும், ஆனால் நல்லாயிருக்கும் ட்ரெக் பண்ணி போங்க. இந்த கோயிலில் ரொம்பவே ஃபேமஸான விஷயம் என்னென்னா, அந்த கோயிலில் வந்து குங்குமம் வந்து கொடுப்பாங்க. அது நல்லா டார்க் ஆரஞ்சு கலரில் இருக்கும். அது சூப்பராக இருக்கும். அது வந்து இங்கே தென்காசி டிஸ்ட்ரிக்டில் வேறு எங்கேயும் பார்க்க முடியாது, இந்த கோயிலில் மட்டும் தான் பார்க்க முடியும். நம்ம அந்த கோயிலில் சாமி கும்பிட்டு அந்த கோயிலுக்கு பின்னாடி தான் அந்த மலைக்கு போகிற வழியும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தாங்க வழி இருக்கும். சரல் மண்ணாக கிடக்கும், கல்லாக கிடக்கும். நீங்கள் இதில் தான் ட்ரெக் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். அங்கங்கே இந்த மாதிரி போர்டெல்லாம் வச்சுருப்பாங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து வச்சுருப்பாங்க. இங்கே சோலோவாக வந்தாலும் ட்ரெக் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். பாருங்கள் பின்னாடி பின்னாடி சூப்பராக இருக்குது லொக்கேஷன். வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக திருநெல்வேலி டு தென்காசி வந்து ட்ராவல் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு லொக்கேஷனை விசிட் பண்ணி பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும்.
இன்னும் அங்கே போனோம். நம்ம கம்மியாக தான் ஏறியிருப்பேன் மக்களே, அதுக்குள்ளே எனக்கு மூச்சு வாங்க ஆரம்பிச்சிட்டு. வெயிட்டு போட்டால் இதுதான் பிரச்சனை. இந்த ஒரு கோயிலை பொறுத்தவரையில் படி வந்து அவ்வளோவா இருக்காது. நீங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியுதா எப்படி இருக்குது பார்த்தீங்களா? படியே இருக்காது சுத்தமாக. நம்ம வந்து ஏறி தான் போனோம். ஆல்ரெடி வந்து முன்னாடி வந்து படி வந்து மேக் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். பட் அது வந்து மழை தண்ணியிலே எதையோ அடிச்சுட்டு போன மாதிரி இருக்குது. கல்லுகள்லாம் கிடக்கும். பட் ஒரு நல்ல ட்ரெக்கிங் அனுபவமாக இருக்கும் இந்த ஒரு இடம் வந்து. பாய் தூரம் தான் மக்களே வந்திருப்போம். கொஞ்சம் மூச்சு வாங்க ஆரம்பிச்சிட்டு. இந்த சைடில் வியூஸை பாருங்கள் எப்படி இருக்குண்டு. வேறு லெவலில் இருக்கும். கரெக்டாக சொல்ல போனால் உங்களுக்கு வந்து திருநெல்வேலி டு தென்காசி ஹைவேஸ் அந்த ரோடு இதில் தான் இருக்குது. எங்கள் ரிலேட்டிவ்ஸ்லாம் மேக்ஸிமம் இந்த மதுரை புதுக்கோட்டை அந்த சைட்லேருந்து வருவாங்களா. அவங்க எப்போ வந்தாலும் நாங்கள் வந்து இந்த கோயிலுக்கு வந்து வந்துட்டு போவோம். பிகாஸ் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ட்ரெக்கிங் பண்ணுற விஷயம்லாம் ரொம்பவே பிடிக்கும். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து புதுசாக யாராவது ஊருக்கு வந்தாலும் அவங்களையும் இங்கே கூப்பிட்டு வந்துடுவேன். பிகாஸ் இந்த லொக்கேஷன் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ரொம்பவே மூச்சு வாங்குது மக்களே. எவ்வளோ தூரம் இருக்கு, எப்படி போகிறோன்னு தெரில. போகலாம் வாங்க. இந்த ஒரு மலையை பொறுத்தவரையிலன்னு வைங்களேன், இங்கே வந்து மேக்ஸிமம் இந்த மயில் அப்புறம் வந்து மான் வந்து அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனால் நான் நிறைய டைம் முயல் பார்த்துருக்கேன், மான் கூட பார்த்ததில்ல. முயல் வந்து நிறைய டைம் நம்மளை கிராஸ் பண்ணியே ஓடிப்போம். நம்ம இங்கே நிற்கோன்னா தூரமாக நின்று ஓடிப்போம். நீங்கள் வந்து தென்காசி வந்தீங்கன்னா மஸ்ட்டு விசிட் பண்ண இந்த பிளேஸ். இது எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னா தென்காசிலேருந்து திருநெல்வேலி போகிற ரூட்டில் பாவச்சத்திரத்துக்கு அடுத்த ஸ்டாப் ஆலங்குளம். ஸோ அதில் எப்படின்னா கரெக்டாக நீங்கள் எப்படி வரணுன்னா பாவச்சத்திரத்துலேருந்து வரும்போது அந்த கடை பேர் என்ன பேர்னா இனியா ரெஸ்டாரண்ட் இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு நுழைவாயில் போட்டிருக்கோம், ராமர் கோயில் நுழைவாயில். நீங்கள் கூகுள் மேப்லேயே ஆலங்குளம் மலைக்கோயில்னு போட்டிங்கன்னா டைரெக்டாக வரலாம். இல்லை வந்து ராமர் கோயில் ராமர் மலைக்கோயில்னு போட்டாலே டைரெக்டாக வரலாம். அங்கேருந்து குட்டி குட்டி பசங்களாம் வந்துட்டுருக்காங்க. வந்து பாதி தூரம் ஏறியாச்சு மக்களே. அப்படின்னால என்னால் முடியல, மூச்சு வாங்குது. மழை வந்து குட்டியாக தான் இருக்கும், ஆனால் மூச்சு நல்லாவே வாங்குது. நம்ம தென்காசியில் வந்து நிறைய மலை இருக்குது இந்த மாதிரி. அதில் வந்து ஒன் ஆஃப் த மலையும் இது தான். நீங்கள் வந்து மற்ற மலைலாம் கொஞ்சம் உள்ள தள்ளி ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மலை மட்டும் ஹைவேஸ்லேயே இருக்குது. ஸோ ஹைவேஸ்லேருந்து ஒரு 1 இல்லை 2 கிலோமீட்டர் தான் இருக்கும். நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு லொக்கேஷனை விசிட் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த சைடெலாம் வியூஸ் பாருங்கள். இதுக்கிட்ட தான் நீங்கள் வந்து செப்பல் போட்டு வரீங்கன்னு கேட்டிருப்பீங்க. எஸ், செப்பல் போட்டு வரனாலும் வரலாம், நார்மல் கால்லனாலும் நடக்கலாம். பட் இங்கே வந்து செப்பல் போட்டு வர்றது பெட்ரு. ஏன்னா சறுக்கி விட்டுரும் செப்பல் போடாமல் வந்தீங்கன்னா. கண்டிப்பாக ஆல்மோஸ்ட் வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். எஸ், வேர்த்தே குளிச்சாச்சு. காலையில் தான் மக்களை குளிச்சுட்டு வந்தேன், அதுக்குள்ளே நல்லா வேர்த்துருச்சு. இன்றைக்கி சாட்டர்டேங்கிறதுனால என்னவோ கூட்டம் அவ்வளோவா இல்லை. இல்லைன்னா கூட்டம் அதிகமாகவே இருக்கும் அந்த கோயிலில். அன்னதானம் போடுவாங்க போல். நம்மளும் நம்ம நேமை ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன்.
பின்னாடி ஒரு கூட்டம் வந்துக்கிட்டு இருக்கு. இந்த இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ கரடு மாடாக இருக்குன்னு. இது மக்களை கொஞ்சம் மேலே ஏறிட்டு இன்னும் கொஞ்சம் மேலே ஏறிட்டு கன்டினியூ பண்ணுங்க. என் பின்னாடி நிறைய கூட்டம் வந்துகிட்டு இருக்கு. எப்போ ஒரு வழியும் வந்துட்டோம் மக்களே, பக்கத்தில் வந்தாச்சு. அங்கே போகணும், ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. இந்த பக்கம் யூஸ் பண்ண ஃபுல்லாக விண்டு மில் தான் இருக்குது. எதுக்கு செப்பல் போட்டு வரணும்னா இங்கே பாருங்க எவ்வளோ செங்குத்தாக ஏறுதுண்டு. இருங்காலோட ஏறினா அவ்வளோதான். அந்த பக்கத்தில் ஏதோ ஒரு குளம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். செம்மையாக இருக்குது இந்த இடம். ஒரு வழியாக கோயிலுக்கு வந்தாச்சு மக்களே. இங்கே பாருங்க, மேலே ஏறி வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரில. நான் அங்கே போய் கண்டினியூ பண்ணுவேன். இப்போ ஒரு வியூஸ் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க. குற்றால சீசன் ஸ்டார்ட் ஆகுது, மெயின் ரீசனே இதுதான். அங்கே பாருங்க மக்களே எவ்வளோ மழை மேகம், செம்மையாக இருக்குது. அந்த இடத்துல தான் கோயில் இருக்குது. மேலே வந்துட்டு மக்களை வியூஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அந்த பக்கம் தான் குற்றாலம் இருக்குது. ஆனால் தோரணமலையோட வியூ வந்து எப்படி தெரியுது பாருங்கள், சூப்பராக தெரியுது. இங்கேருந்து பார்த்தாலே தெரியுது. இங்கே ஜூம் பண்ணுறேன். எஸ், அந்த ஒயிட் கலரில் தெரியுதா, அதான் தோரணமலை. அப்படியே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா குற்றாலம் இருக்குது. அப்படியே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அத்திரி மலை இருக்குது. அத்திரி மலை மேலே தான் அந்த நிறைய மழை பெய்யுதுன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல குற்றால அருவி மாதிரி தெரியுது. உங்களுக்கு வீடியோவில் தெரியுதான்னு தெரியல. அந்த இடத்துல இருக்குது ஃபுல்லாக விண்டு மில் தான் இருக்கும். அங்கே செம்மையாக இருக்கும் வியூஸ். கோயிலில் வந்து பிரசாதம் எடுத்தாங்க மக்களே. நான் அதை சாப்பிட்டுட்டு கண்டினியூ பண்ணேன். வியூஸ் தான் மக்களே சூப்பராக இருக்குது இந்த இடத்துல.
நான் ஏறும்போது கூட மலையில் ஏறிடலாம் மக்களே, இறங்கும்போது தான் கஷ்டம். ஏன்னா இந்த மலையை பொறுத்தவரையில் இறங்கும்போது கஷ்டம். ஏன்னா படி இல்லை பார்த்தீங்களா, ஃபுல்லாக கல்லாக இருக்குது. லைட்டாக காலு தப்பி வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக கீழே வாரி விட்டுருவோம். நிறையா சின்ன பசங்கள்லாம் இங்கே கூட வரும்போது விழுந்து வாரி தான் இறங்குவாங்க. அவன் இறந்ததே பார்த்தாலே சிரிப்பாக இருக்கும். இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சரல் மண்ணாக தான் கிடக்கும். அதுலேயுமே இறங்கும்போது நிறைய பேர் ஓடி போய் வலிக்க விழுந்திருக்காங்க. சரி, கீழே இறங்கிட்டு பார்ப்போம் மக்களே. இந்த ஒரு விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. அடுத்த விளாகில் பார்ப்போம். பாய் பாய்.